ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டீ பார்க் வந்துக்கிறோம். 5 பேர் வந்தோம். 5 பேருக்கு வந்துட்டு கார் பார்க்கிங்கு வித் எல்லாத்தையும் சேர்த்து 250 பே பண்ணிக்கிறோம். பர் பர்சனுக்கு வந்து 40 rupees. இந்த டீ பார்க்கு வந்து என்ட்ரி. அப்புறமா கார் பார்க்கிங் வந்துட்டு நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். அப்படியே வியூ பாருங்க, அந்த வியூ காட்டு. இந்த வியூ பார்த்தீங்களா, கார் பார்க்கிங்கு இந்த வியூ வேற லெவலில் இருக்குது. எனக்கு சொன்னீங்க அத்தியவா சக்கரா தோசை நீ வீடியோ ஆஃப் பண்ணட்டுமா? இது எப்படியா இருக்கும் கொஞ்ச நேரம். மக்களே, ஊட்டியில் என்னது இது டீ பார்க்கு வந்துக்கிறோம். ஊட்டியோட டீ பார்க்குக்கு உள்ளே வந்தீங்கன்னாக்கா டீ பார்க் விட்ருங்க. பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. பார்க் வேற லெவலில் இருக்குது, செம்மையாகுது. கப்பல்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் கச்சிதமாக இருக்குது. பாருங்க இந்த வியூ பாருங்க. கப்பல் ஷூட்டுக்காகட்டும் அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஊட்டி டீ பார்க் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னாக்கா. அடுத்து இன்னொரு ஸ்பாட் உங்களை காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து கப்பல் ஷூட் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பக்கத்துலேயே அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்க்கு. அதாவது இப்படி பார்க்குறீங்களா, இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஃபுல்லாக பார்க்கு. அதாவது சின்ன சின்ன பசங்க விளையாடுறதுக்கு சில ஐட்டம்ஸ் அங்கே இருக்குது. அது அப்படியே பார்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டீயை வந்து ரெடி பண்ணுற, அதான் டீயை வந்து டீயோட ப்ராசஸ் நடக்குது. அது என்ன எப்படி சொல்கிறது, இந்த டீயெல்லாம் இலையெல்லாம் பிரித்து அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறமா அங்கேயே வந்து இந்த லேடிஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு பேக் மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு அது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ டீ பார்க் வந்தீங்கன்னாக்கா இது எல்லாமே சுற்றி பாருங்க, ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அடுத்து ஒரு ஸ்பாட் காமிக்கிறேன் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்னதாக வீடு மாதிரி பாருங்கள். ஓகே, அடுத்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டி டீ பார்க்கோட இது பார்த்துருப்பீங்க விலாகு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஊட்டி டீ பார்க்குக்கு வந்து பாருங்கள். அடுத்து நம்ம டீ ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். அப்புறமா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அது உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே தீரா வராங்க, இங்கே வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சதீஷ் அவர் வந்து ஜிப்லைன் பண்ணிட்டாரு. இங்கே தான் இப்போ நம்ம டீ ஃபேக்ட்ரிக்கு அப்புறமா பக்கத்துலேயே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி ரெண்டுமே போக போகிறோம். இதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுக்கிறோம். டீ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். டீ ஃபேக்ட்ரி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஸ்மெல்லு. அதான் டீ இலையோட ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கு டீ ரொம்ப பிடிக்கிறதுனால இந்த ஸ்மெல்லு ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிருக்குது. இந்த டீ மியூசியம், அதாவது டீ எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றது சொல்லிக்கிறோம். டீ எப்படி உருவாகும்னு சொல்லிக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டீ ஆரிஜினல் டீ இந்தியா, ஆரிஜினல் டீ இந்தியா. இதான் டீ ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டீ எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க. இதுதான் டீயோட மிஷின். இது லைனா அப்படி வருது இலைய கொட்ட மாட்டாங்க. அதாவது அந்த இலை வந்து இதுல கொட்டி அது வந்து போடுறாங்க, லைட்டா அரிக்கும். அது அதான் லைட்டா அரிக்கும், அரிச்சிட்டு அது கீழே போடுது. கீழே போடுறதா இதுதான் டீயோட ப்ராசஸ். அந்த இலை அப்படி வருது, அதில் மிஷின்ல போட்டாலே மிஷின் லைட்டா ஸ்மாஷ் பண்ணி போட்டு அது கீழே அப்படி வருது. கீழே போகிறோம். கீழே போட்ட இலை இங்கேருந்து வந்து இங்கே 1-2 கிரைண்டுக்கு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீழே போட்ட இலை மேலேருந்து அப்படியே கீழே வந்து இந்த மாதிரி ஒன்று கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுற அந்த இலையை அப்படியே நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து நல்லா ட்ரை பண்ணிடுது. ட்ரை பண்ணிட்டு அப்படியே முன்னாடி வந்து சின்ன சின்ன பவுடர் மாதிரி ஏதாவது அரைக்கிட்டு
நிலை வந்து ட்ரை ஆயிடுது. ட்ரை ஆயிட்டு மாதிரி இதுல வந்து அந்த இலையை வந்து பவுடர் கன்சிஸ்டன்சிட்டி வருது. அப்படியே நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அது இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு இலையில ஒரு பெரிய மிஷின், அந்த மிஷின் உள்ள அந்த இலையெல்லாம் போகுது. அந்த மிஷின் அந்த இலையை பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னும் நைஸா பவுடர் மாதிரி அரைச்சு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது நடக்குதுங்க. ஆல்மோஸ்ட் இங்கே பவுடர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து நம்ம கீழே போய் பார்க்கலாம். அந்த பவுடரோட இலையை வந்துட்டு இந்த மிஷினுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின்ல இருந்து இந்த சின்ன சின்ன மிஷினுக்கு எல்லாம் போய் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே நம்ம பார்த்தோன்னா சின்ன சின்னதா தூளா வந்து கொட்டுது. அது கொட்டுறது எல்லாமே வந்துட்டு இங்க பேக்கிங் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பேக்கேஜிங் வந்து இங்க நடக்குது. இது வந்து டீ வந்து ஒரு இடத்துல வந்து செப்பரேட்டா அது கொஞ்சம் கொஞ்சமா கீழே வீது. இதெல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு மாதிரி ஃபைனல் ப்ராசஸா வந்து இது பேக்கிங் பண்றாங்க இங்க. இதெல்லாம் பேக்கிங் பண்றது பாருங்க, பேக்கிங் பண்றாங்க. இங்க வந்தவொடனே கீழே டீ தருவாங்க. ஊட்டிக்கு வந்து மிஸ் பண்ணாம டீ குடிங்க. இவ்வளவு வெரைட்டியான டீ இருக்குது. கீழே வந்தாலும் உங்களுக்கு டீ கொடுப்பாங்க. இந்த டீ ஃப்ரீ தான். இந்த டீ மிஸ் பண்ணாம குடிங்க. பார்க்கலாம். டீ ஒன்று ஃப்ரீ தான். அக்கா கிட்ட ஃப்ரீயா குடிக்கலாம் டீ. இதில் வந்தீங்கன்னா என்னென்ன டீ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஹோம் ஃபுட்டு டீ, இந்த டீ தான் நம்ம பார்த்தோம். சாக்லேட் டீ, ஸ்ட்ராங் டீ, டிஓபி, க்ரீன் டீ, ஒயிட் டீ, பிளாக் டீ, இந்த மாதிரி. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டீ வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீயை குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஏலக்காய் டீ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டீ வந்து எந்த சார்ஜஸும் பண்ணாங்க. நம்ம என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 rupees கொடுத்தோம் இல்லையா, அதுல வந்து இது வந்து ஆக்சுவலி அந்த ஃபீஸ் இல்லை. இந்த டீ ஃபேக்டரியோட நம்ம வரும்போது இது ஃப்ரீயாவே நம்ம கொடுக்குறாங்க. அந்த டேஸ்ட் நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி டீ நல்லா இருக்குது. இது வந்து இங்கே பண்ண ஒரிஜினல் டீ, அதான் டீ பவுடர்லேயே இங்கே ஒரிஜினலாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணிக்கிறீங்க. இதுலேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அந்த டீ இதெல்லாம் மசாலா ஐட்டம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன வேணும் வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ஃபேக்டரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சாக்லேட் ஃபேக்டரி போகிறோம். சாக்லேட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து சாக்லேட் ஃபேக்டரிக்கு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாக்லேட்டு ஃபேக்ட்ரி. ஃப்ரீயாக கொடுப்பாங்க சாக்லேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாக்லேட் மிஷின் சாப்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட், டிகே ஃப்ரெண்ட், சாக்லேட் ஃப்ரெண்ட். இங்கே வந்து நீங்கள் சாக்லேட் வாங்கிக்கலாம். அதோட ரேட்டெல்லாம் இங்கே போட்டுறாங்க. சாக்லேட் இப்போ கொடுத்தாங்களே சாப்பிட்டோம்,
சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பார்த்துட்டு பேசுங்க. மக்களே, நம்ம வந்து இந்த டீ ஃபேக்ட்ரி இது அப்புறமா சாக்லேட் ஃபேக்ட்ரியோட ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். சில ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் சாக்லேட்ஸு அப்புறம் டீ பொடியெல்லாம் வாங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. ஊட்டியில் வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடத்துல டீ எஸ்டேட்டு இது ஒன்று, மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நம்ம இவங்களுக்கு கொடுக்குற 20 ருபீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடுக்குறாங்க, அப்புறமா வந்துட்டு டீ கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதுலேயே வந்து நம்மளோட 20 ருபீஸ் ஈக்குவல் தான். பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்குது. ஒரு டீ பண்ணுறது கண்மடியே பார்க்குவோம். அப்புறமா சாக்லேட்ஸ் அவ்வளோ அது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஊட்டியில் வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் வந்துடுங்க. நம்ம அடுத்து பார்க்குறோம், எதுக்கு போகிறோன்னு தெரில. எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாக்கா உங்களுக்கு காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பின்னே ஃபாரஸ்ட் வந்துக்கிறோம். ஊட்டியில் பர் பர்சனுக்கு வந்து 40 ரூபா டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் கார் பார்க்கிங்கெல்லாம் எந்த சார்ஜும் ஒன்றும் பண்ணாக்கா சொல்கிறோம். இப்போதைக்கு பின்னே ஃபாரஸ்ட்டில் இருக்கிறோம். பின்னே ஃபாரஸ்ட்டோட வியூ பாருங்கள். இதில் தான் மக்களே, பின்னே ஃபாரஸ்ட்டோட மரம் பார்த்துருப்போம். ஒரு லேக் பார்த்தீங்களா? நல்லா இருக்குதுல்ல இந்த லேக்கு. மக்களே, இந்த பின்னே ஃபாரஸ்ட்டோட லேக்கு இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இதுதான் அந்த பின்னே ஃபாரஸ்ட்டோட லேக்கு. சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது லேக்கு. ரொம்ப பெருசாக இருக்குதா, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி விஷுவலாகவே சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. தயவு செஞ்சு குளிக்காதீங்க. இங்கே பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்லு, பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குதா? யூடியூப்பில் எப்படின்னா நம்ம கண்டென்ட்டில் பேசுகிறப்ப தான் வருமே பேச்சு.